கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற இறைவார்த்தையானது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இந்த வசனத்தில் நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக சொல்கிறார். இஸ்ரவேலருக்கோ அல்லது மற்ற நேஷனை சேர்ந்த மக்களுக்கோ அப்படின்லாம் இல்லை, நீங்கள் என்று சொல்லி தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் நீ வசித்து வந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் சரி, எந்த நிறமானாலும் சரி, படித்தவனானாலும் சரி, படிக்காதவனானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டார். அப்போது அந்த உப்பு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, உப்பு 3 வகையான குணநலன்களை பெற்றுள்ளது. உப்பு சுவை தரக்கூடியது. அதே போல் உப்பு என்னது, ஒரு பொருளை கெடாமல் பாதுகாக்கக்கூடியது. அதே போல் உப்பு தாகம் எடுக்கும். உப்பு சாப்பிட்டோம்னா தாகம் எடுக்கும். இந்த மாதிரி 3 வகையான குணாதிசயங்கள் அந்த உப்பில் காணப்படுகிறது. இந்த 3 குணாதிசயங்களுமே உப்புக்கு எப்போது காணப்படும்? அது சாரமாக இருக்கும்போது மாத்திரமே. சாரம் வேணும். அதில் இருக்கக்கூடிய சாரம் அதுக்கு போயிடுச்சுன்னா அந்த உப்புனால எந்த பயனும் இல்லை. இங்கே பாருங்கள் என்ன சொல்ல இருக்குது, அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு மேலே வேறொன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது எவ்வளவு தூரம் உதவக்கூடிய உப்பு சாரம் இல்லைன்னா அது யாருக்குமே உதவாமல் போகிறது. பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் உதவியாக இருக்கிறதுக்கு, மற்றவர்களுக்கு சுவை தருவதற்கு, அவர் மற்றவர்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு இனிமையும் தருவதற்குத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். ஆனால் அந்த குணாதிசயங்கள்லாம் நம்மிடத்தில் காணப்படாமல் போகும்போது இந்த உப்பினுடைய நிலைமை தான். அந்த சாரம், அதனுடைய குணாதிசயங்கள் அதில் காணப்படலைன்னா அந்த உப்புனால எந்த பயனுமே இல்லை. அது மாதிரி நீங்கள் பார்க்குறோம், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இப்போ அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்க நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஏதோ பிறந்துட்டோம், எதற்காக ஆண்டவர் இந்த குடும்பத்தில் என்னை பிறக்க வச்சிருக்கிறாரு, எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரு, எதற்காக எனக்கு இவ்வளவு நல்ல சுகம் பலன் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்குறாரு என்று சொல்லி ஒரு அதிருப்தியாகவே மனுஷன் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஒவ்வொருவரும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்க்குறோம், அவங்க ஏதோ உப்பும் இல்லாமல் சப்பும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை ஏதோ வாழ்கிறங்க. யாராவது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் வேலையில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியே வாயில் ஒரு என்னங்க அப்படிம்பாங்க. என்னமோ நாட்கள் அப்படியே கடந்துக்கிட்டு இருக்குது. எதுவும் லாபம் வந்த மாதிரியும் தெரியல. செலவு 8 வரவு, செலவு 2 8 வரவு 2 அப்படின்னு சொல்லிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுவாங்க. விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னதான் விவசாயம் செஞ்சாலும் கடைசியில் எங்களுக்கு கையும் காலும் தாங்க மிச்சம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி தான் லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஆத்து மாதாய் பணி எது எடுத்தாலும் சரி ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை காணப்படுது. அது காரணம் என்னென்னா, அவங்கள வழிநடத்திட்டு போகிறவங்க அவங்களுக்கு ஒரு உப்பாக அவங்களுக்கு காணப்படவில்லை. நம்ம வீட்டில் ஒரு உப்பு இருந்துன்னா எல்லாத்துக்குமே அது சுவை கொடுக்குது. உப்புல்லா பண்டம் குப்பையிலேன்னு பார்க்குறோம். அப்போது அந்த சுவை தரக்கூடிய அந்த உப்பானது அளவாக அது காணப்பட வேண்டும். அது சிறிய ஒரு அளவு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது போதுமான அளவு எடுக்கும்போது தான் அது சுவை தரும். அது அளவுக்கு மிஞ்சி போனாலும் என்னாகும், அது வெளியே தான் கொட்டப்படும். யாரும் அதை சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உப்பானது சரியான ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். நம்ம வாழ்க்கைங்கிற இதில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லேயும் உப்பை போல் நம்ம சில காரியங்கள் நாம் எப்படி இருக்கணும், பேசுவதில், நம்ம செயல்பாடுகளில் எல்லாத்துலேயுமே அளந்து நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த உப்பு நமக்கு கற்பித்து தருகிறது. நீ எல்லாவற்றிலுமே நீ அளவாய் பேசுவது, அளவோடு பேசு. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. உன் நடையை கண்ணோக்கிப்பார். உன் கண் பார்வை எப்படி இருக்குது, நீ காதுனால் என்னென்ன கேட்குற, உன் கை என்ன செய்யுது, உன் கால் எங்கெங்கே நடக்குது, உதயம் என்ன சிந்திக்குது, உன் மூளை எறிவினால் என்னென்னலாம் நீ சிந்திக்கிற. சிலதெல்லாம் பாருங்கள், தவறுகள்லாம் நடக்குது இந்த உலகத்தில். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இதுக்கே மூளை இவர் தான் அப்படிம்பாங்க, இதற்கு மூளையாக செயல்பட்டவன் இவன் தான் அப்படிம்பாங்க. அப்போ அந்த மூளை எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்கிறது? அதே மூளை தான் நல்ல காரியங்களையும் சிந்திக்குது.
அப்போது இதெல்லாம் நமக்கு வந்து செயல்பாடுகள் என்ன சொல்லுதுன்னா, இதுதான் உப்பினோட நிலைமை. நம்ம எல்லா காரியத்திலும் நாம் நம்மை மற்றவர்களுக்கு நன்மை பயக்கூடிய வகையில் நாம் நடந்தால் அந்த உப்பான வாழ்க்கையில் நம்மளுக்கு பயன்படும். அதே போல் அநேகர் பார்த்திங்கன்னா தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்கிறார்கள். பாவத்திலேயே உழன்று போய் சாபத்தில், வியாதியில், கடன் தொல்லையில், நெருக்கத்தில், உபத்திரவத்தில் அவங்க அப்படியே சின்ன பின்னம் ஆயிடுறாங்க. தங்கள் வாழ்க்கையே சிலரெல்லாம் முடிச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த உப்பு என்ன செய்யும்? அதை கெட்டு போகாமல், அவர்கள் வாழ்க்கை கெட்டு போகாமல் பாதுகாக்க இந்த உப்பு பயன்படுது. அதுதான் ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்றார், எந்த மனுஷனும் ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யாருமே கெட்டு போகக்கூடாது. அதே போல் ரட்சிக்கப்படுகிற ஒரே பாவி நிமித்தம் 99 ஆடுகளையும் அந்த பட்டியில் விட்டுட்டு அந்த மேய்ப்பன் ஒரே ஒரு ஆட்டை தேடி போகிறாரு. சரி 99 இருக்குதே, அதனால் என்ன, ஒன்று போனால் போயிட்டு போகுது, அடுத்த தடவை குட்டி போட்டுதுன்னா வந்துட்டு போகுது ஆடு, அப்படிலாம் நினைக்கல. அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த யார் கெட்டு போகிறாங்களோ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் ஆண்டவர் வந்தார். அப்போ அந்த உப்பானது என்ன செய்யுது? யாருமே கெட்டு போகக்கூடாது, அவங்க கிட்டுறக்கூடாது. ஊறுகாயெல்லாம் போடுறோம், அதுக்கு உப்பு போடலைன்னா கெடாமல் வச்சுருக்க முடியுமா? அதே போல் கருவாடு செய்கிறாங்க, மீன் நிறையா பிடிச்சிட்றாங்க, அந்த மீன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? உப்பு போட்டு வைக்கிறாங்க. இப்போ லெதர் ஃபேக்ட்ரிக்கு நிறையா தோல்லாம் போகுது, ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல்லாம், அதுக்கெல்லாம் பாருங்கள் உப்பு போட்டு தான் கொண்டு போவாங்க, அப்போ தான் அது கெடாது. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் கூட நீண்ட நாட்கள் நம்ம கெடாமல் இருக்க வேண்டுமானால் அந்த உப்புங்கிற சாரம் நம்ம வாழ்க்கையில் குறைஞ்சிடவே கூடாது. அந்த உப்பு என்ன செய்யுதுன்னா, அவர் தந்த வசனம் தான் நமக்கு சாரமுள்ள உப்பு. இந்த உப்பாகிய இந்த வசனத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம சுவை கூட்டிக்கிட்டே வரணும். அந்த சாரம் குறைஞ்சிடக்கூடாது. எப்படி ஒரு பேட்டரிக்கு செல்லுக்கு சார்ஜ் ஏற்றிக்கிறோமோ அது மாதிரி அந்த உப்பின் சாரம் குறைந்து போகாதபடிக்கு ஆண்டவரிடத்திலிருந்து அந்த உப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம்? அவங்க கெட்டு போகாமல், ஐயோ இதில் கெட்டு போயிடாத தம்பி, இதெல்லாம் தப்பு, இது செய்யாத, அது பண்ணாத. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாடகம் அது இதுன்னு பார்த்து மக்கள் ரொம்ப இன்ஸ்டாகிராமு அது இதுன்னு பார்த்து வாலிப பிள்ளைகளும் பெரியவங்களும் நிறைய பேர் அதில் சில பயனுள்ள காரியங்களும் இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து அன்றைக்கி நான் நேற்று சொன்ன மாதிரி குணம் நாடி குற்றம் நாடிங்கிற மாதிரி அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எடுத்திங்கன்னா அதில் டிமெரிட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம உப்பாக இருந்து அவங்கள பாதுகாக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் என்ன சொல்லியிருக்குதுன்னா, அது என்ன பண்ணுது? அந்த உப்பானது தாகத்தை கொடுக்கும். இப்போ அந்த நம்ம உப்பாக இருக்கும்போது அந்த உப்பு எப்படி நல்ல கிரியைகளை செய்து மற்றவர்களை இனிமையாக்குது, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் சுவை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை, அந்த தெருவுக்கே நம்ம ஒரு உப்பாக காணப்பட வேண்டும். நம்மனால அங்கே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி, நம்மனால அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தோஷம் அது நிலவுனாத்தான் அது வந்து உப்பு கருத்தம். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், அப்போது அந்த இடத்துல நம்மளை ஆண்டவர் அவன் நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, நம்மளை மாதிரி தான் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, வியாதி வருது, எல்லாமே இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். அவர் என்னை ஆதரிப்பார், ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வந்து சந்தோஷமாக காணப்படுறோம். அப்போ அந்த மக்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம மாதிரி அவங்க வரணுங்கிற ஒரு தாகம் அவங்களுக்கு வரும். நம்ம உப்பாக இருந்தால் மற்றவங்களுக்கு அதன் மேல் ஒரு தாகம் கண்டிப்பாக வரும். ஆகவே நாம் உப்பாக மற்றவர்களுக்கு சுவை தருகிறவர்களாக நாம் காணப்படுவோம். சாரம் இல்லாதவர்கள் வந்து ஆண்டவரிடத்துல வந்து சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நான் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவர்கிட்ட வந்தால் திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த மங்கி எறிகிற திரியை ஏற்றின தேவன், நெறிந்த நாளில் முறியாத தேவன், இந்த சாரமற்று போன உப்பையும் சாரமுள்ளதாக அவரால் மாற்ற முடியும். எங்களை மிகவும் நேசுவல் நடத்துகிற அன்பின் பரலோபிதாவே, நல்ல கட்டளையிட்ட சோத்திரம். இப்போதும் ஆண்டவரே, அருமையான இந்த உப்பு ஆண்டவரே, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்ற வசனத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, அதுபோல் ஆண்டவரே இன்றைக்கு வசனத்தை தியானிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது மிகவும் பயனுள்ளதாகி தாரும். ஆண்டவரே, ஒருபோதும் நாங்கள் ஆண்டவரே எங்கள் சாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அருமையான நல்ல குணங்கள், நல்ல செயல்பாடுகள், அதையெல்லாம் நாங்கள் ஒருபோதும் இழந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவ்வாறு நீ செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் செய்யணும் நல்ல பிதாவே, ஆமேன்.